பிஸ்னஸ் கட் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று. அது என்ன பிஸ்னஸ் கட் அப்படின்னா, படத்தில் உள்ள ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை முக்கியமாக எடுத்து அதை எடிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போட வச்சு ஒரு தேட்டரில் போட்டு காமிக்கிறது. அப்படி ஒரு பிஸ்னஸ் கட் ஷோ இந்த குட் பேட் அக்லிக்கு நடந்திருக்கு. அதை பார்த்து அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களும் பயங்கர ஹாப்பியாக. அதுதான் இந்த லெவலுக்கு நிறுத்தியிருக்குது. இந்த படம் இந்த அளவு கொண்டாடு ஃபஸ்ட்டிங்கில் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, நேர்கொண்ட பார்வை சமயத்தில் அஸ்வந்தும் அஸ்வினும், யார் இந்த அஸ்வந்த் அஸ்வின்னா, 2 பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்க தான் போய் அஜித் சார்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொறாமையாக தாண்டி நான் தூரம் நின்று அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படியே ஒரு 15 நாள் போச்சு, நான் கிட்ட போய் பேசவே இல்லை, பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஏதாவது டைலாக் சொல்லணும், டைலாக் கரெக்ஷன் சொல்லணும், அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த 2 பேர் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சோன்னு அவரே பார்த்துட்டு இவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணிட்டிய நீ, என்ன கதை வச்சுருக்க அப்படின்னாரு. அங்கே தொடங்கின ஒரு விஷயம் தாங்க என்ன கதை வச்சுருக்க, நாம் படம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, அன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஃபேன் பாய், தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த படத்தில் நான் அசோசியேட்டாக கோ டைரக்டராக ஒர்க் பண்ணதே பெரிய ஹாப்பியாக இருக்குது. அவர் இருக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு நபர் நாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லை. சரி, நான் ஒர்க் பண்ண படங்கள் தகுதியான படங்களா, நான் அவரை வச்சு படம் பண்ணுற ரைட்டு, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் தகுதியான படங்கள்லாம் நிச்சயமாக தகுதியான படங்களே கிடையாது. அப்போ நாம் தகுதியை வளர்த்துக்கணும்னா ஒரு ஹிட்டு கொடுத்தாக வேண்டும். அதுதான் எனக்கு வெறியாக மாறிச்சு. அந்த ஹிட்டு தான் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி முடித்த உடனே அங்கேருந்து அஜித் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் கால் மீட் பண்ணவொடனே கதை இருக்கானாரு, ரெடி பண்ணியாச்சு சார்னு. ஒரு ஃபேன் எப்படி கதை ரெடி பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ரெடி பண்ணி அந்த கதையை சொன்னோடனே சின்னதாக அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும் எந்த கரெக்ஷன் சொல்ல. இந்த குட் பேட் அக்லின்ற பேரே அவர் தாங்க வச்சாருன்றார்.